வணக்கம். தற்பொழுது வட தமிழக கடற்கரை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இதய வடிவத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரக்கூடிய ஒரு சில மணி நேரங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வந்து பார்த்தோமெனால் வட தமிழகம் அதே போன்று தெற்கு ஆந்திரா பகுதிகளை இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை முதலே சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் தினம் நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் கிறிஸ்துமஸ் தாழ்வு பகுதியானது தற்பொழுது அந்த பகுதியில் இதய வடிவத்தில் உருவாகி இருப்பது வானிலை ஆய்வு மைய அது மட்டுமல்லாது பொதுமக்களையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் தாழ்வு பகுதியானது மேக கூட்டங்களாக காட்சியளிக்கும். ஆனால் இந்த முறை இதய வடிவத்தில் அந்த மேக கூட்டங்கள் காட்சியளிப்பது காண்போரை கண்கொள்ளா காட்சியில் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது அடுத்து வரக்கூடிய ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தோமெனால் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து கரையை கடக்கும். இதனால் வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் காலை முதலே சாரல் மழையானது பெய்து வருகிறது. இதனால் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையானது நிலவுகிறது. நேற்று தினம் பார்த்தோமேனால் ஒரு வறண்ட வானிலையானது நிலவியது. இதனால் நேற்று வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை காலை முதலே சாரல் மழை பெய்து வருவதால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்களுமே காலை முதலே ஒரு குளிர்ச்சியான இதமான ஒரு சூழ்நிலையானது நிலவுகிறது. நாளை கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை மக்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து வரக்கூடிய ஒரு சில மணி நேரங்களில் மிதமான சாரல் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த மழையானது தொடரும் என வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இதய வடிவ காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு சில மணி துளிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறி அது வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.